ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இயேசு சாலமோன் மண்டபத்தில் நடந்து கொண்டிருந்த போது யூதர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள், நீர்தான் மெசியாவா? வேறு யாருக்காவது நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் தான் என்னை நம்பவில்லை. இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்புவது என்பது ஒருவர் அவர் மீது கொண்ட ஆழமான விசுவாசத்தினால் மட்டுமே நடைபெறும். விசுவாசம் இல்லை என்றால் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்காது. நம்மிடத்தில் அது வெறும் வார்த்தைகளாக மட்டுமே இருக்குமே தவிர, விசுவாசத்தோடு இயேசுவை அணுகினால் மட்டுமே அது நம்மில் 60 மடங்கும் 100 மடங்கும் 30 மடங்கும் பலன் கொடுக்கும். இல்லை என்றால் அது வழியோரத்தில் விதைக்கப்பட்ட விதையாகவும், முட்செடிகள் நடுவே விதையாகவும், பாறையில் விதைக்கப்பட்ட விதைகளாகவே மாறிவிடும். இந்த யூதர்கள் மத்தியிலே விதைக்கப்பட்ட விதைகள் அப்படித்தான் மாறின. எனவே தான் அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு கொடை. இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு அழைப்பு. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சீமோன் பேதுரு சொல்கிறார், நீர் கடவுளின் மெசியா, வாழும் கடவுளின் இறைமகன். ஆண்டவர் சொல்லுகிறார், இது உமக்கு வெளிப்படுத்தியது தந்தையாகிய என் இறைவன். எனவே இயேசுவை புரிந்து கொள்வதும் அவரை ஏற்றுக்கொள்வதும் என்பது ஒரு அழைப்பு, கடவுள் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு இருந்தால்தான் இயேசுவினுடைய வார்த்தைகள் நம்மில் அழகாக வேலை செய்யும். அந்த விசுவாசத்தோடு இருக்கின்ற வாழ்வு முறையும் அழைப்பும் இல்லை என்றால் இயேசுவினுடைய வார்த்தைகள் நம்மில் வேலை செய்வதில்லை. ஏனோ தானோ என்று நம்மால் வாழ்வோம். அது ஒரு வார்த்தையாகவும் அறிவுரையாகவும் நாம் பெற்றுக்கொண்டு வாழ்வோம். இது கடவுளின் வாக்கு என்று நாம் எப்பொழுது விசுவசிக்கிறோமோ அப்போது அந்த வார்த்தை நம்மில் வேலை செய்கிறது. இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் கொண்டு வந்த மீட்பு நமக்கு சக்தியையும் வளமையும் தருகிறது, ஆற்றலை தருகிறது, ஆசீர்வாதங்களை தருகிறது. ஆனால் அவர் மட்டில் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம் குறைவுபடுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் பிரசன்னத்தை உணர்ந்து விடாமலே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து விடுகிறோம். எனவே ஆண்டவரின் பிரசன்னத்தில் வாழுகின்ற நாம் இன்றும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன், அவர்கள் தான் நம்பவில்லை. இன்றும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாம் என்ன பதில் சொல்லுகிறோம்? இயேசுவின் வார்த்தைகள் நம் உள்ளத்தில் இறங்கி இருக்கிறதா? அவர் நம்மோடு பயணம் செய்கிறார் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அவர் நம்முடைய நலங்களிலும் காயங்களிலும் நம் பயணங்களோடு இருக்கிறார் என்பதை ஏன் நம்மால் உணர முடியவில்லை? அவர்களுக்கு விசுவாசம் இல்லாதனால் அவர்கள் வல்ல செயல்களை அவர் செய்யவில்லை. ஒருவேளை நம்மிடம் விசுவாசம் இல்லையா? ஆன்ம சோதனையிடுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை எம்மை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. ஆடுகளாகிய நாங்கள் உமது குரலை கேட்கிறோம். உமது குரலை நாங்கள் கேட்கின்ற போது நாங்கள் வல்லமை பெறுகிறோம் ஆண்டவரே, சக்தியை பெறுகிறோம், உமது அருளை பெறுகிறோம். உமது அருளை பெற்றால் நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். உமது பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எங்களை அறிந்து வைத்திருக்கின்ற நீர் தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.